வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கடக ராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன் பார்க்குறோம். நம்ம எப்பவுமே மாதாந்திர ராசி பலன், அப்புறம் இந்த மாதிரி முக்கிய கிரக பயிற்சியை தான் நம்ம வீடியோவை போடுறோம். ஒவ்வொரு வருஷமும் குரு வக்ர பயிற்சி நம்ம சிறப்பு பலனாக ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு வக்ரம்ங்கிறது கண்டிப்பாக நிறைய பேரோட ஜாதகத்தில் நிறைய தாக்கத்தையும் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் அது ஏற்படுத்தும். காரணம், கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல இப்போ குரு வந்தாரு. அடடா, அஷ்டமச்சனிலேருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சதுன்னு நினைக்கிறதுக்குள்ள குரு வக்ரமாறாரு நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல போட்டிருந்ததை நான் பார்த்தேன். உங்க மெசேஜ் நிறைய பேர்த்தோட நான் படிச்சேன். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 மாசம் 26 நாள், ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாத்தீங்கன்னா 4 மாசம் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி என்ன மாதிரி இருக்கும்? இப்பதான் குரு வந்தாரு, ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சது, அல்லது நல்லது நடக்கும்னு நம்பணும், அதுக்குள்ள வக்ரமாயிராரா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு குரு வக்ர காலங்கள் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே இருந்த குருவின் அமைப்பை விட சிலருக்கு நல்ல பலன்களை தரும். அது யாருக்கு தரும், எந்த மாதிரி தரும், என்ன மாதிரி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்? அஷ்டம சனி முடியறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் தான் இருக்கு. அதுல இந்த 4 மாசம் குரு வக்ர பயிற்சி, அந்த வக்ர பயிற்சி தான் உங்களுக்கு எதையெல்லாம் செய்யும். இந்த கடக ராசியில பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 1, 2, 3, 4ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 1, 2, 3, 4ஆம் பாதம், இதுல எல்லாம் பிறந்தவங்க கடக ராசியில இருப்பாங்க. அதுல புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், பூசம்ங்கிறது சனியோட நட்சத்திரம், ஆயில்யம்ங்கிறது புதனி நட்சத்திரம். இந்த கடக ராசியோட அதிபதி அப்படின்னா மனதையும் உடம்பையும் குறிக்கக்கூடிய சந்திரன் தான் இந்த கடக ராசியின் அதிபதி. கடக ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவானின் வக்ர பயிற்சியை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கே நீச்சம் பெறும் கிரகம் கோபத்தையும் காரத்தையும் நெருப்பையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் இங்கே நீச்சம் பெறுகிறார். அப்ப கடக ராசியில பிறந்தவர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாயால் தோஷம் எதுவும் ஏற்படாது. அப்ப இது திருமண வரன் பார்க்கிறவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டுங்கிறதுக்கு தான் இதை நம்ம சொல்றோம். 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் உங்க ராசியில உச்சம் அடையக்கூடிய கிரகம். அப்ப அவர் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. இது கடக ராசிக்கு ரொம்ப அருமையான பீரியடா இருந்திருக்கும். அப்ப வரப்போற வக்ர காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வக்ர காலங்களில் தீய விஷயங்கள் நடக்கிறத விட அதீத ஆசை. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும். அப்ப நமக்கு எண்ணங்கள் அதிகமாக வரும். இவ்வளவு நாள் அஷ்டமச்சனியில இழந்ததை நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீட்டலான்னு தோணும். ஏதாவது ஒரு வியாபாரத்துல புதிய வாய்ப்பு, இதுல பணம் போட்டா பெருசா பெருகும், இதை வாங்கி டிமாண்ட்ல வித்தா நிறைய லாபம் வரும்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு இப்ப கேள்விப்படுற மாதிரி இருக்கும், அல்லது உங்க காதுக்கு வரலாம், அல்லது உங்ககிட்ட பல நபர்கள் சொல்லுவாங்க, அறிமுகம் ஆவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஷேர் மார்க்கெட் பண்ணா நிறைய காசு வரும்னு ஒரு நிறுவனம் அல்லது உங்க நண்பர் சொல்லுவார். ஆனா உடனே நீங்க ஷேர் மார்க்கெட்ல போய் பணத்தை போட்டா நம்ம 2 வருஷம் இழந்தது, கஷ்டப்பட்டது, அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு தோணும். மனிதனோட இயல்பு தான் அது. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த 2 வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் அவ்வளவு, எல்லா விஷயத்திலையும் சிக்கல். அப்ப ஏதாவது ஒண்ணு கிடைச்சா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப தவிப்போடும் ஏக்கத்தோடு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி வரக்கூடிய தகவல்களை நீங்க எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். இதனால நமக்கு நல்லது நடக்குமா, இதுல நம்ம ஒரு பணம் போட்டா அதுல இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இழப்பை நம்ம ஈடுகட்ட முடியுமா, நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஒரு தொழில்ல இருக்கீங்க, வியாபாரத்தை பெருசு பண்ண குறைஞ்ச விலையில டிஸ்கவுண்ட்ல நீங்க இவ்வளவு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி ஒரு ஸ்டாக்கிஸ்ட் சொல்றாருன்னா நீங்க அதை இந்த ஸ்டாக்கை இவ்வளவு வாங்கலாமா, இது வாங்கி வச்சா நமக்கு விற்குமா, அதுக்குள்ள எக்ஸ்பீரி ஆயிடுமா, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது மற்ற பொருட்கள் நம்மளால வாங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். மொத்தத்துல நீங்க எதை செஞ்சாலும் அதுல அதீத ஆசையும் ஒரு ஆசை வார்த்தை கூறக்கூடிய நபர்களும் இந்த காலகட்டத்துல வருவாங்க. அப்ப எதையுமே நிதானமாக யோசிச்சு ஒரு முறைக்கு 2 முறை நீங்க சிந்தித்து செயல்பட்டால் இந்த வக்ர பயிற்சி எந்தவித தொந்தரவும் இல்லாமல் எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காமல் அருமையாக உங்களுக்கு கடந்து செல்லும். பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் நடக்கும். வக்ரம் பெறும் பொழுது இன்னொரு சிறப்பு, திடீர் யோகம் கிடைக்கும், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே நடந்த பல சிக்கல்களுக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும், திடீர் தீர்வு கிடைக்கும். அப்ப பல்வேறு விஷயங்கள்ல நீங்க வெளியில வரத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும், அதிக ஆசைக்கும் வாய்ப்பு.
அப்ப நீங்க வரக்கூடிய விஷயங்களை பகுத்து ஆராய்ந்து கடந்த காலங்களில் கிடைத்த அனுபவத்தை வச்சு நீங்க சிறப்பாக செயல்படலாம். அஸ்ட்ராலஜிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் நடக்க போது அதுல கவனமா இருக்கணுமா, எப்படி நடந்துக்கணுங்கிறத அறிவுறுத்தக்கூடியதுதான் அஸ்ட்ராலஜி. அப்ப அந்த அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ராசி பலனாக போடும் பொழுது வக்ர பயிற்சியில எது நடக்கும், எந்த மாதிரி வரும் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றதுனால நீங்க அதுல எல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கலாம். சிந்தித்து நிதானமாக செயல்பட்டால் குரு வக்ர பயிற்சியில் எந்த சிக்கலும் இல்லாமல் மிக அருமையான காலமாக இந்த 4 மாதத்தை கடந்துவிட முடியும். அஷ்டமச்சனியா இருந்தா கூட 11ல குரு இருக்கிறதுனால, வக்ரமா இருக்கிறதுனால உங்களுக்கு மீறிய வரன் ஒரு பெரிய இடத்துல உங்களோட தகுதியை விட 4 மடங்கு 5 மடங்கு பெரிய வரன்லாம் வரும். இந்த வரன் எப்படி, இது மாதிரி இடத்துல நம்ம வரன் பார்த்தோம்னா அவர்களோட நம்ம சம்பந்தம் செஞ்சோம்னா நம்மளால அவர்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியுமா? இப்ப நம்ம ஒரு பட்ஜெட்ல திருமணத்தை செய்யலாம்னு பிளான் பண்ணியிருப்போம், அவங்க அதை விட பெரிய இடத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், சூப்பரான இடம் அப்படின்னு முடிவெடுக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல பெரிய பெரிய வரன்லாம் வரும். அது சரியா? அவங்களோட ஆரம்பத்திலேயே எங்களால இதுதான் செய்ய முடியும், நாங்க இதைத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர்கள் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவர்களோட சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிற காலமாக இருக்கும். பணம் வரது அதிகரிக்கும், திடீர் பண வரவு இருக்கும். ரொம்ப நாளா நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த பணம் இப்ப உங்க கைக்கு சேரும். நீங்க கொடுத்து அது வசூலாகல, அல்லது நீங்க கைமாத்தா கொடுத்தீங்க, அல்லது ஒரு வட்டியா கொடுத்தீங்க, இல்ல கடனுக்கு கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு நாள் இழுபறியா இருந்ததுன்னா இப்ப அது வந்துடும். இந்த குரு வக்ர பயிற்சி ஒரு சிலருக்கு இன்னும் பல நன்மைகளை செய்யும், நல்ல லாபத்தை தரும், நல்ல வருமானத்தை தரும், நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றும். யாருக்குன்னா உங்க பிறந்த கால ஜாதகத்துல குரு வக்ரம் இருந்தா, அதாவது உங்க ஜாதக கட்டத்துல குருன்னு போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பிராக்கெட் பண்ணி உள்ள வா அல்லது இங்கிலீஷ்ல ஆர்னு போட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி ரொம்ப அருமையான பலனை தரும். இன்னொன்னு, என்னதான் ராசி பலன்ல வக்ர பயிற்சி சொன்னாலும் உங்க பிறந்த கால ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தாலும் சரி, அல்லது குரு எந்த வீட்டுல இருக்கார், எந்த நட்சத்திரத்துல இருக்காருங்கிறதும் உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து இந்த பலன்கள் இன்னும் பெரிய அளவுல அதிகமாகவும் நடக்கலாம், இது கொஞ்சம் குறைவாகவும் நடக்கலாம். அப்ப எப்பவுமே ராசி பலன்கிறது நீங்க வழிகாட்டியாக எடுத்துக்கணும். இந்த அஷ்டமச்சனியில திருமணம் செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே அப்படிங்களா, உங்களோட பிறந்த கால ஜாதகத்தின் தசா புத்தியும் 7ஆம் இடத்து அதிபதியின் தன்மையையும் பொறுத்து அஷ்டமச்சனியில் கூட நிறைய பேருக்கு திருமணம் கூடி வந்ததுண்டு. அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல நல்ல வரன் வருதுன்னா உங்க ஜாதக அமைப்பை நல்ல ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த காலகட்டத்துல திருமண நிச்சயதார்த்தம் செய்யலாம், திருமணம் கூட செஞ்சுக்கலாம். அதையும் ஒரு ஜோதிடர்கிட்ட உங்க ஜாதகத்தை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு விற்கணும், தொழிலை மேம்படுத்தணும், அல்லது புதுசா ஒரு பிரான்ச் தொடங்கணும். ஏன்னா வக்ர குரு உங்களோட முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம் கன்னி ராசியை பார்க்கிறார். அப்ப நீங்க ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம நின்று இருக்கும். அங்க இருந்தெல்லாம் இப்ப பாசிட்டிவான பதில் வரும். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் தொடங்கலாம்னு சொல்லி அங்க இருக்கிற பில்டிங்கோ அல்லது அங்க இருக்கிற இடமோ அல்லது யாராவது ஒருத்தர் பிரான்சைசி எடுக்கிறன்னு உங்ககிட்ட பேசியிருக்கலாம், அல்லது டீலர்ஷிப் பேசியிருக்கலாம். அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்திருக்கும். இப்ப அவங்க உங்ககிட்ட போன் பண்ணி, எங்க இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப நீங்க டீலர்ஷிப் தரீங்களா அல்லது பிரான்சைசி தரீங்களா அப்படின்னு உங்ககிட்ட பேசுவாங்க. ஒரு லேண்ட் ஓனரா இருந்தா எங்க இடத்த உங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலாம் இருக்கோம், அல்லது எங்களோட இடத்த நீங்க வாடகைக்கு எடுத்தீங்க, இல்ல விலைக்கு வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப வரும். காரணம், முயற்சி ஸ்தானத்தை வக்ர குரு பார்க்கும் பொழுது திடீர் திருப்பங்கள் வரும். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும். இந்த காலகட்டத்துல வெளியூர் பயணம் லாபகரமா இருக்கும். வெளியூர்ல தொழில் செய்யறவங்க, வேலை செய்யறவங்க, வியாபாரத்தை வெளியூர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம் இங்கையெல்லாம் நீங்க விரிவுபடுத்தணும்னா உங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்கனவே கிடப்பில் போடப்பட்ட ப்ராஜெக்ட் மீண்டும் வேகம் எடுக்கும். பணத்தினாலேயோ அல்லது கலைஞர்கள்னாலேயோ ஏதாவது உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்லோவா இருக்கு, அல்லது உங்களுக்கு நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண அந்த நிறுவனம் ப்ராஜெக்டை கிடப்புல போட்டாங்கன்னா இப்போ அது எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். ரொம்ப சிறப்பாக தடைப்பட்ட தாமதமான பல்வேறு
ஒப்பந்தங்களும் ப்ராஜெக்ட்களும் மீண்டும் வேகம் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இந்த 4 மாதமும் இருக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பயிர் நல்லா வரல, ஆரம்பத்துல சரியா அது துளிர்த்து வெளியில வரலன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதெல்லாம் சரியாக வரும். ஏற்கனவே எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சோ அந்த வளர்ச்சியை அந்த பயிர் இப்ப ஈடுகட்டிடும். அப்ப உங்களுக்கு விவசாயத்தில் நம்பிக்கை கிடைச்சிடும், விவசாயத்தின் மீது ஒரு நல்ல ஈடுபாடும் கிடைக்கும். அது நல்ல மகசூலை தருவதற்கான அறிகுறி இப்ப உங்களுக்கு தென்படும். மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல நம்மளால முடியுமா, இந்த நேரத்துல இந்த போட்டியில கலந்துக்க முடியுமா, அதுக்கு நமக்கு நேரம் இருக்கா, நம்ம தயாராயிட்டோமான்னு நீங்க முடிவு செய்யணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்றத செய்யாம இருக்கணும். காரணம், இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் பெருசா நிறைய வரும். ஆனா நீங்க நம்மளால எது முடியும், நமக்கு எது சரிங்கிறத தேர்ந்தெடுத்து முடிவெடுத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சுமூகமான காலகட்டமாகவே இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும். இவ்வளவு நாள் இருந்த நிலைமை மாறி இப்ப குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதால் குடும்பம் குதூகலமாக இருக்கும். உங்களோட நீண்ட கால வேதனை இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். எது எப்படி இருந்தாலும் குரு வக்கர பயிற்சியான அக்டோபர் 9 இருந்து அஷ்டம சனியின் தீவிரம் குறைஞ்சிடும். காரணம், 4 மாசம் பிப்ரவரி வரைக்கும் இந்த குரு வக்ரம், அதன் பிறகு 2 மாசத்துல சனி பயிற்சி, அஷ்டம சனி உங்களுக்கு நீங்கிடுது. இப்போ சனி வக்ரமும் நிவர்த்தி ஆயிடும் நவம்பர் 15ஓட. அப்ப இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த பலன் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், முக்கியமான எந்த ஒரு திட்டத்தையும் உங்க பிறந்த கால ஜாதகத்தை ஆலோசனை செய்து அதன்படி நீங்க முடிவெடுக்கணும். இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியான விஷயம் தான். அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வரிசையாக போட போறோம். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு புதிய வருஷத்துக்கான ஆண்டு வருஷ பலன் உங்களுக்கு வெளியிட போறோம். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போடக்கூடிய புது வருஷ பலனும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்க நீங்க ஈஸியா பார்க்கலாம். மற்ற கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைவதற்கான நாளாக அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு வியாழக்கிழமை அல்லது உங்களால் முடிந்த வியாழக்கிழமையில உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் குரு பகவான் ஆலயத்துக்கு சென்று அங்கே கொண்டக்கடலையை நீங்க வேக வைத்து அதை நைவேத்தியம் செய்து அதை 4 பேருக்கோ அல்லது உங்களால முடிஞ்ச நபர்களுக்கு தானமாக கொடுங்க. இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய மாற்றத்தை தரும். ஏன்னா உங்க ராசியில தான் குரு உச்சம். இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு தான் பல்வேறு மாற்றத்தை தரும், அஷ்டம சனியின் தாக்கத்தை நீக்கும். வர மார்ச் 29ஆம் தேதி மகா ருத்ர வேள்வி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அந்த மகா ருத்ர வேள்விங்கிறது கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி இப்பவே ஒரு நபருக்கு 105 ரூபாய் வீதம் முன்பதிவு செஞ்சீங்க. ஏற்கனவே ஓரளவுக்கு முன்பதிவு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல முன்பதிவு முடிவற மாதிரி இருக்கு. அதனால இப்பவே உங்களோட பெயர், உங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் பெயர், ராசி நட்சத்திரத்தை முன்பதிவு செய்து அந்த மகா ருத்ர வேள்வியில் கலந்துக்குங்க. அன்னைக்கு 6 கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் இருப்பதால் இந்த அனைத்து தோஷங்களையும் நீக்குவதற்கு அந்த நாள்ல மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் மிகப்பெரிய வேள்வியை மகா ருத்ர வேள்வியாக நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில்ல தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னோட தலைமையில தான் இந்த வேள்வி நடைபெற இருக்கு. நம்ம எல்லோருமே அந்த வேள்வியில் கலந்து கொண்டு தோஷ நிவர்த்தி பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, நிரந்தர புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பெறுவதற்கு அந்த வேள்வி பெரிய அளவில் பயன்பெறும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமணம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.